ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எஸ்பிஓ போர்ட்டலில் எப்படி மைக்ரோ டாஸ்க் ஒர்க் இன்ஸ்டாகிராமில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு எஸ்பிஓ போர்ட்டலில் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் கொடுத்து யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் ட்ரைனிங் டாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது அங்கே பாயிண்ட்டை கொடுத்துருப்பாங்க. அது போக மேலே வீடியோவும் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்து நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் 1ல் டவுன்லோட் இமேஜ்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜை வியூ பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் கொடுத்துருக்கு. இமேஜ் இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டவுன்லோட் பண்ண இமேஜை இன்ஸ்டாகிராமில் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அப்படி போஸ்ட் பண்ணும்போது அந்த இமேஜுக்கு கீழே ஒரு 5 வேர்ட்ஸ், அந்த இமேஜை பற்றின ஒரு 5 வேர்ட்ஸ் நம்ம டைப் பண்ணணும். 5 வேர்ட்ஸ்னால் 5 வேர்ட்ஸ் டு 10 வேர்ட்ஸ்க்குள்ளே கொடுத்து நம்ம டைப் பண்ணணும். அந்த வேர்ட்ஸ் டைப் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு கீழே இங்கே கொடுத்துருக்கிற ஹேஷ்டேகை பேஸ்ட் பண்ணணும். அதுக்காக இந்த ஹேஷ்டேகை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காப்பி பண்ணி முடித்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நம்ம போஸ்ட் போடுறதுக்கு நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் அங்கே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துடணும். இப்போது நம்ம இமேஜ் இங்கே ஃபுல்லாக வியூ ஆகும். பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே எவ்ரி ஒன் இருக்கணும். இன்ஸ்டாகிராமில் பண்ணும்போது எவ்ரி ஒன் இருக்கணும். ஃபேஸ்புக்கில் பண்ணும்போது பப்ளிக்கில் இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் பண்ணுறோம், ஆடியன்ஸ் எவ்ரி ஒன்னில் இருக்குது. ஸோ இது எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நாளைக்கு நம்ம மைக்ரோ டாஸ்க் ரிஜெக்ட் ஆனால் கூட நம்ம இந்த ப்ரூஃபு அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணி ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கலாம். அதுக்காக எல்லாருமே இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிறது நல்லது தான். ஸோ இப்போ மேலே ஆட் கேப்ஷன் இருக்குது. அங்கே நம்ம இந்த இமேஜை பற்றின ஒரு 5 to 10 வேர்ட்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு இந்த காப்பி பண்ண ஹேஷ்டேகை பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு லைன் ஆட் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லைனையும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரீட் பண்ணி பார்க்கணும். பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி என்னென்ன ஆட் பண்ணணும், என்னென்ன எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த லைனும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு. அது கம்பெனி நம்பர் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கொடுத்துக்கலாம். இல்லை உங்கள் நம்பர் ஆட் பண்ணுறதுனாலும் அந்த நம்பரை எடுத்துகிட்டு உங்கள் நம்பரை போட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ஷேர் கொடுத்துடலாம். இப்போ நம்ம போஸ்ட் பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே கீழே மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இமேஜை ஃபுல் சைஸாக வியூ பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வியூ பண்ணி வச்சுட்டு இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த இமேஜை நம்ம போஸ்ட் பண்ணோம்ல, அந்த இமேஜோட லிங்க்கு காப்பி பண்ணணும்.
இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் நம்ம எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ளே வந்துட்டு டுடே டாஸ்க்குள்ளே போனோம்னா எரர் வந்துருச்சா? ஓகே. இது வந்து நம்ம ரொம்ப நேரம் லாகின் பண்ணி வச்சிருந்தோமே இந்த மாதிரி எரர் வரும். ஸோ மறுபடியும் நம்ம லாகின் பண்ணி டுடே டாஸ்க்குள்ளே போய்ட்டு கோ டு டாஸ்க் கொடுத்தோன்னா இந்த மாதிரி வெயிட்டிங் பேஜ் வரும். இங்கே வந்து ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கோ டு டாஸ்க்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம இமேஜ் வந்து எதில் போஸ்ட் பண்ணியிருக்கோம்னு கேட்கும். நம்ம இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டாகிராமில் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம அங்கே அந்த இமேஜோட லிங்க்கு வந்து காப்பி பண்ணோம்ல, அது வந்து இங்கே அந்த பாக்ஸ்குள்ளே வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே லிங்க் காட்டும், அதை நீங்கள் கொடுத்து பேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் அப்படின்னு கொடுத்து லிங்க்கை பேஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சோம்ல, அந்த இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட். சப்மிட்னு கொடுத்தோம்னா இந்த மாதிரி எரர் வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வரும். ஸோ இந்த மாதிரி எரர் வரும்போது நீங்கள் பேனிக் ஆக தேவையில்லை. ஸோ நீங்கள் அங்கே நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இமேஜ் வந்து போட்டிருப்பீங்க. அந்த இமேஜுக்கு கீழே நாங்கள் ஹேஷ்டேக் அந்த 5 வேர்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ ஒரு பேராகிராஃபாக இப்போ 5 வேர்ட்ஸ் ஒரு பேராகிராஃபு, அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ஹேஷ்டேக் வந்து ஒரு பேராகிராஃபு, அதுக்கடுத்து அந்த ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் இருக்கும், அது ஒரு பேராகிராஃப். இந்த மாதிரி 3 பேராகிராஃபாக இருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்த்து ஒரே பேராகிராஃபாக வர மாதிரி, அதாவது அடுத்தடுத்த லைனில் டைப் பண்ணாமல் எல்லாம் ஒரே இதாக கண்டினியூஸாக வர மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சப்மிட் பண்ணி பாருங்கள், ஆகும். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் அப்படி சொல்கிறேன். எனக்கு வந்து அந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், அமௌண்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. நம்ம வேலட்லேயும் செக் பண்ணிட்டோம், பே அவுட் ஹிஸ்ட்ரிலையும் போய் செக் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவை எஸ்பிஓ இல்லாமல் மற்ற பீப்புள்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த பிளானை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. தேங்க்யூ.